पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீரிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது லக்ஷ்மி தேவியின் திவ்ய சஹஸ்ரநாமத்திலே நாம் 615வது திருநாமத்தை அதன் பொருளுடன் அனுபவிக்கப் போகிறோம். கொடுப்பது என்று வரும்பொழுது சில பேர் ரொம்ப சின்ன சின்ன பொருளை தான் கொடுப்பாங்க. ஒருத்தரை கொடுக்கறதுக்கு மனசு வராது. பொதுவாக ரொம்ப விலை உயர்ந்த ஐட்டம் அப்படின்னா அது எப்படி கொடுப்பாங்க? அதனால் தங்களுக்கு எந்த நஷ்டமில்லாத போனால் கூட கடை கட்டம்போ அப்படின்னு வச்சுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆக சின்னதை தருவது எல்லாருக்கும் இயலும். பெருசாக தந்துட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்களாம். பெருசாக தந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னார் ரங்கநாதன். யார் ரங்கநாதன்? திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்க பெருமாளை தான் சொல்கிறேன். அவருக்கு கைசிக புராணம் என்று இந்த கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசின்னு பேர். அதற்கு மறுநாள் விடியற்காலை துவாதசி, கைசிக துவாதசி. அந்த கைசிக துவாதசிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. கைசிகம் என்கிற ஒரு பண், அந்த பண்ணிலே கைசிக துவாதசி என்று நம்பாடுவான் என்று ஒருவர் திருக்குறுங்குடியில் பகவானை பற்றி பாடினார். அந்த கால மரபுபடி ஒரு கோயிலுக்கு நெருக்கத்துலேயும் வர முடியாத இனத்தில் பிறந்தவர்னு சொல்லி ஒரு தூரமாக தான் நிற்கணும். ஆனால் பெரிய திருமால் பக்தர். ஏகாதசி என்று விரதம் இருந்து இரவெல்லாம் முழிச்சிட்டு இரவில் தூங்காமல் அந்த விடியற்காலையில் இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக அவர் வீணையும் கையுமாக போகிறார். அந்த தொண்டர், அவருக்கு என்ன பெயர்? அவருக்கு பெயரே நம்பாடுவான். பாடுவான்னா பாடுறவர், நம்பாடுவான்னா நம்மை பாடுவர். நம்மை பாடுவர்னு நீ சொல்கிறீன்னா அது பகவான் அவரை பற்றி சொன்ன திருநாமம். நம் பாடுவான் என்று அவனுடைய வரலாற்றை பகவானே பூமி பிராட்டிக்கு சொல்கிற மாதிரி வராக புராணத்தில் வருது. அவனை பற்றி பாடுபவனை பராசர பட்டருக்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது நம் பாடுவான் என்று மொழிபெயர்த்து காண்பித்தார். அப்பேற்பட்ட நம்பாடுவான் அவன் போகும்பொழுது ஒரு பேய் அவனை பிடிச்சு நிறுத்து. அதுவும் அந்தன பேய். அந்த பேய் இப்போ அவனை சாப்பிட்டாகணும்னு சொல்கிறது. இவன் சொல்கிறான், நீ பாரு, இன்றைக்கி திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு வந்துடுறேன், அதற்கப்புறம் என்ன சாப்பிட்டுக்கலாம். பேய் விட மறுக்கிறது, பல சபதங்கள் செய்கிறான். இது நம்ம விஜய் டிவிலேயே பேய் பண் என்ற தலைப்பில் விரிவாக சொல்லியிருக்கோம். அன்பர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதற்கப்புறம் அந்த நம்பாடுவான் அந்த பேய் அவனுடைய உறுதிமொழிகள்லாம் ஏற்று அவன் அனுப்பிச்சது. அங்கே இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினான். கைசிகம் என்கிற பண் கடைசி பண். அதில் பாடிட்டு அவன் திரும்பி வந்தான். என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு அந்த பேய்கிட்ட சொன்னான். அந்த பேய், நீ வேண்டாம், நீ திருப்பள்ளி எழுச்சி பாடினே நீ காலையில், அந்த புண்ணியத்தை மட்டும் எனக்கு கொடுத்து என்னை இந்த பேய் பேரிலிருந்து விடுதலை அடையச்சேன்னு கேட்டுது. நம்ம மறுத்துட்டான். நம்ம அக்ரிமெண்ட் என்ன, ஒப்பந்தம், என்ன தான் நீ சாப்பிடணும். அப்புறம் கடைசியில் பேய் ரொம்ப கெஞ்சித்து அவன் காலையில் விழுந்து சரணாகதி பண்ணித்து. அந்த விபீஷணாழ்வான் ராமன்ற சரணாகதி பண்ணினது போல் அந்த காட்சி இருந்தது. அதனால் உடனே இறங்கினான் நம் பாடுவான். அந்த தான் பாடிய கடைசி பாட்டு, அந்த கைசிகம்ங்கிற பண்ணில் பாடின பாட்டு, அதன் புண்ணியத்தை உனக்கு கொடுத்தேன்னா உடனே பேய் பேருந்து விடுதலை அடைந்தது. இந்த வரலாறு தான் கைசிக துவாதசி வரலாறு. இது நிகழ்ச்சி நடந்த இடம் திருக்குறுங்குடி. அதனால் திருக்குறுங்குடியில் இந்த துவாதசி என்று இதை நாடகமாகவே நடித்து காண்பிக்கிறார்கள் இறைவன் முன்னாடி. எல்லா கலையும் இறைவனுக்கே அர்ப்பணம். ஆகினால் இதை இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் இறைவனுக்கு. அதில் இறைவன் முன்னாடியே இந்த நாடகத்தை நடிப்பது என்பது திருக்குறுங்குடியில் அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக நடந்து வருது.